ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சண்டேனால ரொம்ப ஜாலியா, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த சந்தோஷத்தோட ஒரு குட்டியான உண்மையான சம்பவத்த கேட்போமா? இங்கிலாந்து தேசத்துல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க பேர் என்னன்னு தெரியுமா? ஜான் டக்கர், சாரா டக்கர். இந்த சாரா டக்கரால எல்லா பிள்ளைங்களையும் மாரி ஓடி ஆடி விளையாடவோ, ஸ்கூலுக்கு போவோ இவங்களால முடியவே முடியாது. எப்பயுமே வீல் சேர்லயே தான் இருப்பாங்க. இவங்க ஸ்கூல கூட அவங்க வீட்ல வச்சு தான் முடிச்சாங்க. இவங்க சண்டே சர்ச்சுக்கு போறதுக்கு மட்டும் அவங்க அம்மா, அப்பா சாரா டக்கரை வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு போவாங்களாம். சாரா டக்கருக்கு 20 வயசு ஆகும்போது அவங்க அண்ணே ஜான் டக்கரும் வளர்ந்துருப்பாங்க தானே. அவங்க திருநெல்வேலியில உள்ள பாளையங்கோட்டையில மிஷினரியா பணியாற்றி வந்தாங்களாம். அந்த காலத்துல ஃபோன்லாம் இல்லவே இல்லை. ஆனா இப்ப எப்பயுமே ஃபோன் நம்ம கையில தான் இருக்கு. முக்கியமா லீவுனா ஃபோனை கீழே வைக்க மனசே வரமாட்டேங்குது தானே. நிறைய சின்ன பிள்ளைங்க ஃபோன் பார்க்கறனால அவங்களோட கண் பார்வையை கூட இழக்கிறாங்க. நீங்களும் உங்க அம்மா அப்பா சொல்றதெல்லாம் கேட்டு ஃபோனை அளவா யூஸ் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஜான் டக்கர் அவங்க தங்கச்சியான சாரா டக்கருக்கு எப்பயுமே கடிதம் எழுதுறது வழக்கம். அந்த கடிதத்துல என்ன தெரியுமா எழுதியிருந்தாங்க? இந்தியாவில் உள்ள பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. சின்ன வயசுலயே அவங்களை திருமணம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்புனா அவங்க குடும்பத்துக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல எழுதியிருந்தாங்க. இதை பார்த்த சாரா டக்கர் ரொம்ப அழுது பாரத்தோட ஏசப்பா கிட்ட ஜெபிச்சாங்க. எனக்கும் இந்த மாதிரி பெண்களை ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைதான், ஆனா என்னாலதான் முடியாதே அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. உடனே சாரா டக்கர் அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் பணமா மாத்தினாங்க. அவங்களுக்கு பர்த்டேக்கு நிறைய கிஃப்ட் வரும்ல, அதை பணமா கொடுங்கன்னு சொல்லி அந்த எல்லா காசையும் அவங்க சேர்த்து வச்சு பாளையங்கோட்டையில ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அந்த காசு எல்லாத்தையும் அனுப்புனாங்க. அதான் இப்ப பாளையங்கோட்டையில ஃபேமஸா உள்ள சாரா டக்கர் ஸ்கூல் அண்ட் காலேஜ். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க குறைய நினைச்சு சோர்ந்து போகாம சாதிக்கணும்னு நினைச்ச சாதனை பெண் தான் சாரா டக்கர். நீங்களும் சாரா டக்கர் மாதிரி ஷைன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்பனா நீங்களும் உங்களோட குறைய மறந்து மித்தவங்களோட குறைக்கு நன்மை செஞ்சு பாருங்க. அப்ப நீங்களும் சாரா டக்கர் மாதிரி ஒரு ஷைனிங் ஸ்டாரா இருக்கலாம். இதுக்கான வசனத்தை பார்ப்போமா குட்டி? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியல் 12:3. என்ன குட்டீஸ், வசனம் கத்துக்கிட்டீங்களா? அடுத்து ஒரு பாட்டு கேட்கலாமா? ஐ எம் ஷைனிங் ஸ்டார், ஐ எம் லிட்டில் ஸ்டார், இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவேன். ஏசப்பாவின் பிள்ளை சோர்ந்து போவதில்லை, உலகத்தை கலக்கிடுவேன். தடைகளை தகர்த்திடுவேன், தேவ சித்தம் நிறைவேற்றிட. தடைகளை தகர்த்திடுவேன், தேவ சித்தம் நிறைவேறிட. என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கா? இதுக்குரிய ஆக்ஷன் பார்க்கலாமா? ஐ எம் ஷைனிங் ஸ்டார், ஐ எம் லிட்டில் ஸ்டார், இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவேன். ஏசப்பாவின் பிள்ளை சோர்ந்து போவதில்லை, உலகத்தை கலக்கிடுவேன். தடைகளை தகர்த்திடுவேன், தேவ சித்தம் நிறைவேறிட. தடைகளை தகர்த்திடுவேன், தேவ சித்தம் நிறைவேறிட. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு, வசனம், கதை எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.